காதல் எனும் சிறையினிலே அபிநயாவை தள்ளி விட்டுட்டு அறையை விட்டு வெளியில கோவமா போனான் ஆதித்யன். அவன் போனதையே வெறுமையோட பார்த்துட்டு இருந்தா அபிநயா. அலுவலகத்திற்கு போன ஆதித்யனுக்கு அபிநயாவை தவிர வேற எந்த யோசனையுமே இருக்கல. அவனால அவளை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன் தான் யாரு அப்படின்னு இத்தனை வருஷம் கழிச்சு அவன் இப்பதான் கேட்குறான். அது அவனுக்கே ஒருத்தான் செஞ்சது. அதுக்கு காரணமும் இருந்தது. அன்னைக்கு வந்தவன் கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு தன்னோட தம்பியை கொன்னுட்டாலோ அவனுக்கும் தன் தம்பியின் கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு நினைச்சான். ஆனா அப்படி இருந்திருந்தா என்னோட குழந்தைய அவ பெற்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு இப்ப தோணுது அவனுக்கு. என் வீட்டுல அவன் சொன்னதுக்காக வேலைக்காரியா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லையே அப்படிங்கிற எண்ணமும் வந்ததுனாலதான் இன்னைக்கு வெளிப்படையாகவே அன்னைக்கு வந்தவன் யாருன்னு உண்மையை சொல்லுன்னு கேட்டான். ஆனா அவ பதில் சொல்லாததோடு அவனை பத்தி தரக்குறைவா பேசினதை அவளால தாங்கவே முடியல. அப்படின்னா தன்னை விட அவனைத்தான் ரொம்ப பெருசா விரும்புறான்னு அர்த்தம் அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுதே அப்படின்னு கோவத்திலையும் பொறாமையிலையும் குழம்பி போனான் ஆதித்யன். அது மட்டும் இல்லாம தன்னுடைய தம்பிய அவள் வரவழைக்கலன்னு சொல்றா. அப்படின்னா அருண் எப்படி அந்த வீட்டுக்கு போயிருக்க முடியும்? அருணை இழந்து தன்னோட குடும்பமே இத்தனை காலம் துக்கத்துல இருக்கு. எத்தனை வருஷம் கழிஞ்சாலும் அந்த இறப்பு அவங்களால மறக்கவே முடியாதே. இயற்கையா தன்னோட தம்பி இறந்திருந்தா கூட கண்டிப்பா அவனை கொஞ்சம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அருண் இயற்கையா சாகாம ஒருவரால கொல்லப்பட்டிருக்கான். அன்னைக்கு கிடைத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இன்னைக்கு நினைச்சு பார்த்தான் ஆதித்யன். அதுல அவன் கீழே விழுந்து சாகிறதுக்கு முன்னாடி அவன் சாப்பாட்டுல விஷம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அத விஷயத்த தெரிஞ்சு கொதித்து போனான் அன்னைக்கு ஆதித்யன். இத தன்னோட குடும்பத்தினர் யார்கிட்டையும் அவன் இப்ப வரைக்கும் சொன்னதே இல்லை. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அபிநயாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. குடும்பத்தினர் அனைவருக்குமே அருண் மேல ரொம்ப பாசம் இருக்கு. ஆனாலும் ஒரு பொண்ணு அவளை கொலை பண்ணிருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஆண் புத்தி அங்க அவளை பலவீனப்படுத்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருடைய மனசுலும் இருக்கிறதுனாலதான் அபிநயாவை மன்னிச்சு இன்னைக்கு தன்னோட மனைவியா ஏத்துக்கொள்ள அவங்க சம்மதிச்சிருக்காங்க அப்படின்னு அவனுடைய யூகம். அதுவும் முக்கியமா அவனுடைய அம்மா. ஆனா அருணோட உணவுல விஷம் கொடுத்திருக்கிறது தெரிஞ்சா என்ன ஆகும்னு அவனால கற்பனை கூட பண்ண முடியல. ஆதித்யனுடைய யூகம் மட்டும் உண்மையா இருந்தா அபிநயா தன்னோட வாழ்விலிருந்து விலகிட்டே ஆகணும். குடும்பத்தினர் யாரும் ஒன்னா இருக்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்தவனோட சேர்ந்து அருணை தன்னோட இருப்பிடம் நோக்கி வரவழைச்சு அவனுக்கு விஷம் கொடுத்து அப்புறம் மேல இருந்து கீழே தள்ளிருப்பவளோன்னு கூட அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடிதான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தது. அதுவும் இன்னொருவனால. ஒன்னும் 2ன்னு கணக்கிறதுக்கு ஒரு பெரிய மூளை தேவையில்லையே. அபிநயாவிற்கு பணத்தாசை ரொம்ப அதிகமோ, அதனால தான் அவ இப்படி நடத்துக்கிட்டு திரிறாளோ அப்படின்னு தவறா அவன் மனசுல நினைச்சான் ஆதித்யன். இதுக்கு முன்னாடி அபிநயாவை பழி வாங்கறதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தான். ஆனா இப்போ தன்னோட குழந்தைக்கு தன்னோட மனைவியா ஆற தகுதியை கொடுத்துருக்கான். குடும்பத்தினருக்கும் இப்போதைக்கு அவளை ஏத்துக்கிட்டது மாதிரி தெரிஞ்சினாலும் அதுக்கப்புறமா அருணுக்கு இவதான் விஷம் கொடுத்து திட்டம் போட்டு கொண்டிருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா தங்களோட குடும்பத்துல யாருக்குமே இவளை ஏத்துக்கிற மனசே வராது. அவள் கண்டிப்பா மறுபடியும் அனாதையா நிப்பா அப்படின்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. அதனால தான் அவளை குடும்பத்தினர் முன்னிலையில பாதுகாக்க நினைக்கிறான் ஆதித்யன். அன்னைக்கு அவளை பார்க்க வந்தவன் யாரு, அருணை எதுக்காக தன்னோட வீடு வரைக்கும் அழைச்சா அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைச்சான். ஆனா அவ இது வரைக்கும் வாயை திறக்காத நினைச்சு அவனுக்கு எரிச்சலும் கோபமும் தான் அதிகமாச்சு. ஒருவேளை அவ பக்கம் தப்பு இருந்தா தன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு மனசு சங்கடப்பட்டான்.
அவளை பிரிஞ்சு தன்னால வாழ முடியுமான்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டான். தான் அவளை இந்த அளவு காதலிக்கிறோமோன்னு கூட நினைச்சவனுக்கு தான் மேல அவனுக்கே வெறுப்பு வந்தது. எதிர்காலமே இல்லாத காதல் அவன் மேல. அவ கண்டிப்பா தன்னோட குடும்பத்தினர்கிட்ட ஒரு நாள் கையும் களவுமா மாட்டிக்குவா. விஷம் வைத்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பெருமூச்சோடு நினைச்சான். அன்னைக்கு அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தவனே ஆதித்யன் தான். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல விஷம் இருந்தத அவனே பணம் கொடுத்து மறைச்சிருந்தான். ஏன்னா அந்த விஷயம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலேயே அது விபத்து மாதிரி உருவாக்கி அவளுக்கு குறைஞ்சபட்சம் தண்டனையை வாங்கி கொடுத்தான் ஆதித்யன். பிறகும் அவளை பிரிய மனம் இல்லாம அவளை பழி வாங்குவதா சொல்லி வேலைக்காரியா தன்னோட வீட்டுக்கே கொண்டு வந்து தன்னோட பாதுகாப்புலயே வச்சிட்டு இருந்திருக்கான். இது எல்லாமே அவன் மேல அவனுக்கு வச்சிருக்கிற காதல் மட்டுமே காரணம். இப்போது குழந்தைய சாக்கா வச்சு அவளை தன்னோட மனைவியா ஏத்துட்டு இருந்திருக்கான். அவ தன்னை விட்டு எங்கும் போகக்கூடாது அப்படிங்கிறது அவனோட மனசுல ஆழமா பதிஞ்சிருந்த எண்ணம். அது இப்போ அவனுக்கே வெளிப்படையா தெரியுது. அதையெல்லாம் நினைச்சு குழம்பி போய் உட்காண்டிருந்த ஆதித்யனோட அலுவலக அறையே மேனேஜர் கதவை தட்டிட்டு உள்ள வரவும் தன்னோட எண்ணத்திலிருந்து விடுபட்டு அலுவலக வேலைகள்ல கவனம் செலுத்தினான். மேகனா மறுநாள் தீபாவை கூப்பிட்டுட்டு ஷாப்பிங்க்கு போனான். தீபிகாவுக்கு மேகனாவோட செலக்ஷன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே மேகனா தான் தீபிகாவுக்கு சுடிதார், புடவை, லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஃபவுண்டேஷன் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுப்பா. அதுதான் தீபிகா மேகனா அடுத்த முறை வர்ற வரைக்கும் பயன்படுத்திட்டு இருப்பா. அவ வரும்போதெல்லாம் இப்படி ஷாப்பிங் போறது அவங்களுக்கு வழக்கம். மேகனாவிடம் தீபிகாவுக்கு அளவு கடந்த ஒரு பிரமையே இருக்குன்னு சொல்லலாம். மேகனா செலக்ட் பண்ணா தனக்கு எல்லாமே பொருந்தி இருப்பதா அவளுடைய நினைப்பு. ஆனா மேகனாவோ தீபிகாவை தன்னோட பகடக்காயா பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது அவளுக்கே தெரியாது. தன்னோட அண்ணனுக்கு தீபிகாவை பேசி முடிச்சிருக்காங்கிறது மேகனாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் அவளை தன் கைக்குள்ள வச்சுக்கிறது ஆதித்யனே வச்சுக்கிறது மாதிரின்னு நினைச்சா மேகனா. ஆதித்யனுடைய பலவீனமே தீபிகா தான் அப்படின்னு மேகனா நல்லா தெரியும். அதனாலேயே தீபிகாவை தன்னோட கட்டுப்பாட்டுல எப்பவும் வச்சுக்குவா. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு தேவையானதை மேகனா தான் செலக்ட் பண்ணி கொடுப்பா. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே பட்டிக்காடு மாதிரி உடை அடைந்தாலும் மேகனாவோட உடை நடை பாவனைகள்ல தீபிகாவிற்கு எப்பவுமே மயக்கம். அதனாலதான் மேகனாவோட காலடியிலேயே கிடப்பா தீபிகா. இப்போவும் தன்னோட அண்ணன் அபிநயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மேகனா இப்போ கோச்சுக்குவா அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா. தான் கிட்ட பேசவே மாட்டான்னு நினைச்சிருந்தா. ஆனா மேகனாவோ அப்படி இல்லாம வந்ததுல இருந்து எப்பவும் போல சிரிச்ச முகத்தோட அவளை கூட்டிட்டு ஷாப்பிங் ஹாலுக்கு போனது தீபிகாவுக்கு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமாவே இருந்துச்சு. அண்ணி அண்ணிதான்னு அவளை ஆசையா கட்டிக்கிட்டா. நான் இப்போ உனக்கு அண்ணி இல்ல தீபிகா, அபிநயா தான் உன்னோட அண்ணி அப்படின்னு பாவமா சொன்னதும் தீபிகாவோட முகம் கோபமா மாறிச்சு. அபிநயாவின் மீது தீபிகாவுக்கு வெறுப்பு தான் அதிகமாச்சு. அதை பார்த்த மேகனா தீபிகாவை பார்த்து ரசிச்சா. சரி சரி வா, டைம் ஆச்சு. டிரைவர் வெளியில கார் எடுக்க சொல்லிருக்கேன். 2 பேரும் போய் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் என்ன என்று அவளை அழைத்து கொண்டு டவுனுக்கு போனான். அவங்க அப்படி திரும்பி வரும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு. தேவா அப்பதான் தன்னோட அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தான். தீபிகா மேகனாவோட கார்ல வந்து இறங்கினதை பார்த்தவன் அதிர்ந்து போனான். அவளுடைய கோலத்தை பார்த்தவன் அதிர்ச்சியாகி அவ பக்கத்துல ஓடி வந்து, என்னடி இது அலங்கோலமா நிக்கிற என்றான். அலங்கோலமா அப்படின்னு தீபிகா அவளை தலை குனிந்து பார்த்தா. ஏன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? அண்ணிதான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா. என்னது அண்ணியா என்றவன் மேகனாவை திரும்பி பார்த்து ஒரு முறை முறைச்சான். அவள் நக்கல் பார்வையோட தோலை குலுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். அவ போனதும் தீபிகாவோட கையை பிடித்து தரத்தரன்னு உள்ள இழுத்துட்டு போய் தேவா அவனுடைய அறையில விட்டு இழுத்து கதவை சாத்தினான். ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? இது என்னடி ட்ரெஸ்? அறையும் குறையுமா? இப்படியாவா ரோட்ல வந்த என்று கேட்டான். அவள் மீண்டும் தனது உடை கீழே பார்த்தா. முழங்காலுக்கு மேல மேக்ஸி உயர்ந்திருந்தது. ஏன் இப்போ இதான் ஃபேஷன், நல்லா இல்லையா என்று கேட்டவள் அங்கிருக்கும் ஆள் உயர கண்ணாடியில் தன்னோட உருவத்தை பார்த்தா. சற்று கிளாமராகத்தான் இருந்தது. கழுத்துக்கு கீழே இறங்கின உடை, மேல ஏறிய மேக்ஸின்னு அந்த உடை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் தன்னோட உடலை அங்கங்க வெளிப்படையாவே காட்டுச்சு.
அதிலும் உதட்டுல நல்ல சிவப்பு நிறத்துல லிப்ஸ்டிக், கண்கள்ல மஸ்காரா, மையின்னு ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி இருந்தா தீபிகா. ஹேர் கட் வேற பண்ணியிருந்தா. அதை பார்த்து தீபிகாவிற்கே கொஞ்சம் கூச்சமா தான் இருந்தது. ஐயோ, இப்படியா கடையில இருந்து அப்படியே ரோட்ல வந்தேன் அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டவ தேவாவை பார்த்தா. குற்ற உணர்வோடு அவனை பார்த்துட்டு இருந்த தீபிகாவை பார்த்து தேவா தலையில அடிச்சுக்கிட்டான். உனக்கு மூளையே இல்லையா தீபிகா? அவ சொன்னான்னு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில சுத்துறியே, இந்நேரம் நம்ம வீட்டு மானமே போயிருக்கோம் என்றான். ஏன், உங்க தங்கச்சி கூட தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா, அவளை எதுவுமே சொல்லாம என்ன மட்டும் திட்டுறீங்களே அப்படின்னு தன்னோட தப்ப சுட்டி காட்டின கோவத்துல திருப்பி தேவாவையே திட்டினா தீபிகா. உன்னோட தப்ப மறைக்கிறதுக்கு மத்தவங்க மேல குறை சொல்லாத தீபிகா. மேகனா அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறானா, அவ அந்த மாதிரி சிட்டிலேயே வளர்ந்துருக்கா, அதனால அவளுக்கு பழகி போயிடுச்சு. இங்க இருக்கவங்க அவளை பத்தி என்ன தப்பா பேசினாலும் அதை அவ கண்டுக்கவே மாட்டா. ஆனா நீ அப்படியா? உனக்கு யாராவது ஒருத்தர் உன்னை பத்தி தப்பா பேசினா உன்னால தாங்க முடியுமா? ஓன்னு வந்து ஒப்பாரி வைப்ப. அப்படி இருக்கிற நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஊருக்குள்ள சுத்தினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உன்னை தப்பா தான் பேசுவாங்க. அப்புறம் ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு என்கிட்ட வந்து நிக்க கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சான் தேவா. அவன் அப்படி திட்டினதும் தீபிகாவோட கண்கள்ல மலமலன்னு கண்ணீர் கொட்டுச்சு. எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க, ஆனா உங்க தங்கச்சியை மட்டும் எதுவுமே சொல்றதில்ல அப்படின்னு ஓன்னு அழுதவளை பார்த்து அனுதாபப்பட்டான் தேவா. அவனுக்கு நல்லா தெரியும் மேகனா இவளை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவ சொல்ற வார்த்தைக்கு இவளை கட்டுப்படுத்துறா. அதை உணர்ந்தவன் ஒரு பெருமூச்சோட அவ பக்கத்துல வந்து தீபிகாவை மார்போட அணைச்சுக்கிட்டான். என்ன தீபிகா இப்படி குழந்தை மாதிரி அழற? நான் சொல்றத நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறடி. மேகனா பத்தி நமக்கு நல்லா தெரியும், அவ கூட ரொம்ப பழகாதான்னு உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீதான் அவ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உன்னோட சொந்த புத்தியை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு வருத்தத்தோட சொன்னவன் அவளுடைய நெற்றியில அன்பா முத்தம் கொடுத்தான். மத்ததை மறந்து தீபிகா அவனுடைய மார்புல விழுந்து கண்களை கசக்க அவள் கண்கள்ல இருந்த மையும் லிப்ஸ்டிக்கும் அவளோட ஒயிட் ஷர்ட்ல அப்படியே பதிஞ்சுது. அதை பார்த்தவன் அவளை வேகமா விலக்கி விட்டான். ஏய் தடிமாறு, இங்க பாருடி, என் ட்ரெஸ் எல்லாம் மையும் லிப்ஸ்டிக்கும், ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. எனக்கே உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி மூடு வருது அப்படின்னு அவளுடைய அழுகையை நிப்பாட்ட கொஞ்சம் கிண்டலோட பேசினான் தேவா. அதை கேட்ட தீபிகா, ஓ சாருக்கு மூடு வருதோ அப்படின்னு சொன்னவ தேவாவோட தோல்ல கைகளை போட்டுக்கிட்டு அவன் கண்களே உத்து பார்த்தா. ஆனா தேவாவோ தீபிகாவோட கண்களை பார்க்காம அவளுடைய உடையும் அதுல அங்கங்க தெரிஞ்ச அவளுடைய அழகான உடல் அமைப்பையும் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்த தீபிகா தேவாவின் மண்டையில செல்லமா ஒரு கொட்டு கொட்டினா. ஏய் கேடி, கண்ணம் பார்த்து பேசுங்க சார், அங்கங்க பார்த்து பேசாதீங்க அப்படின்னு திட்டினவ அவனை பிடிச்சு அன்பா தள்ளி விட்டுட்டு வெளியே ஓட முயற்சி பண்ணான். அதை பார்த்த தேவா அவ ஓடாம அவனுடைய கைகளை பிடிச்சு தன்னோட படுக்கையில தள்ளி விட்டான். அவன் அப்படி தள்ளி விட்டதும் தீபிகாவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. வேண்டாங்க, இப்ப என்னை போக விட்டுருங்க, இது பகல் நேரம். நான் உங்க ரூம்ல இருந்து இந்த கோலத்தோட வெளியில போனா அவ்வளவுதான், வீட்டில் இருக்கவங்க என்னை தொலைச்சிடுவாங்க அப்படின்னு தன்னோட ஆசையை மறைச்சுக்கிட்டு போலியா அவனை மிரட்டினான். அது உணர்ந்த தேவா அவளை காதல் பார்வையோட நெருங்கினான். அவன்கிட்ட ஆசையா ஒரு காதல் முத்தத்தை இதழ பரிசா பெற்றவள். அவனை தள்ளி விட்டுட்டு நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், இதே கோலத்தோட தாத்தாவும் பாட்டியும் என்னை பார்த்தாங்கன்னா இந்த வீட்டையே ஒரு ரணகலமாக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னவன் அந்த அறையை விட்டு வேகமா வெளியே ஓடினான். அவளை பார்த்துக்கிட்டே இருந்த தேவாவுக்கு தீபிகாவோட நிலையை நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா இருந்தது. மேகனா இன்னும் இவளை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்ய போறாளோ? பாவாடை தாவணியில வெளியில போனவ இப்போ அரைவர கோலத்தோட வீட்டுக்கு வந்திருக்கா. அவ சொல்றதையெல்லாம் அச்சு பிசகாம அப்படியே செய்யறா இவ. அதை நினைக்கும் போது அருணோட நினைவு அப்ப வந்துச்சு. அவனும் அப்படிதான். மேகனா என்ன சொன்னாலும் கடைசி நிமிஷத்துல ரொம்ப கேட்டான். அப்படி தன்னோட கைக்குள்ள வச்ச அருணை அபிநயாவோட வீட்டுக்கு அன்னைக்கு அனுப்பியும் வச்சா. அதை நினைக்கும் போது தேவாவுக்கு இப்ப கூட பயமா இருந்தது. தீபிகாவை எப்படியாவது மேகனாவோட கைப்பிடிக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரணும். அதுக்கு ஒரே வழி, மேகனா ஊருக்கு போற இந்த 2 மாசமும் அவன் தீபிகா கூட அதிக நேரம் செலவழிச்சே ஆகணும்னு முடிவெடுத்தான் தேவா. அந்த அரண்மனையில ஒரு அறையில லைட்டே போடாம விஜயா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தா. அறைக்குள்ள வந்த விஜயனோட கணவன் ஆதித்யனுடைய சித்தப்பா சிங்கவர்மன் விளக்க போட்டுட்டு அறைய சுத்தி பார்த்தாரு.
தன்னோட மனைவி விஜயா அங்க ரூம்ல இருக்க ஒரு ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்தபடி வெளியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. டைம் பார்த்தாரு. டைம் மாலை 7:30 நெருங்கிட்டு இருந்தது. இந்த மாலை நேரத்துல விஜயா இப்படி லைட்டு கூட போடாம உட்கார்ந்து இருந்தது சிங்கவர்மனோட மனசை ஏதோ செய்ய. அவ பக்கத்துல போய் அவளுடைய தோள்கள்ல கைய வச்சாரு. அந்த உணர்வுல திடுக்கிட்ட விஜயா திரும்பி பார்த்தா. பின்னாடி தன் கணவன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவர் மார்பிள சாஞ்சபடி மௌனமா கண்ணீர் விடுச்சா. தன்னோட மனைவிய மார்பிள சாச்சிக்கிட்ட சிங்கவர்மன் அவள் முதுக தடவி சமாதானம் பண்ணாரு. என்ன விஜயா, நீ இப்படி இருக்கலாமா? இப்போ அப்படி என்ன ஆயிடுச்சு? நீ எப்போ எவ்வளவு கம்பீரமா இருப்ப, ரொம்ப தைரியமானவளும் கூட. நீ போய் இப்படி அழலாமா அப்படின்னு கேட்டாரு. ஆனா விஜயா தலையை தூக்கி தன் கணவனை பார்த்தா. என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்களே, நீங்களே சொல்லுங்க, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் சரியா இருக்கா? நம்ம எவ்வளவு அன்பா ஆசையா அருணை வளர்த்தினோம், எதுக்காக அப்படி வளர்த்தினோம்னு மறந்துட்டீங்களா? அந்த அபிநயா வேலைக்காரியா வரும்போதே நம்ம உஷாரா இருந்திருக்கணும், அப்ப தவற விட்டுட்டோம். இப்போ நம்ம வீட்டு மருமகளா ஆதித்யனுக்கு பொண்டாட்டியா, அதுவும் இந்த வீட்டு வாரிசை பெத்துக்கிட்டு வந்து நிக்கிறா. நம்ம போட்ட திட்டம் எல்லாம் அத்தனையும் வீண். நம்மளால இப்போ ஒண்ணுமே செய்ய முடியல. நீங்களாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஆதங்கமா கேட்டா. ஆனா சிங்கவர்மனும், எனக்கு அபிநயா வந்தது ஆசை அப்படிங்கிற மாதிரி பேசுறியே, அன்னைக்கு ஆதித்யன் எவ்வளவு பிடிவாதமா நின்னான்னு நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்படி அவன் சொல்லும்போது குடும்பத்தினர் எல்லாருமே மௌனமா இருந்தாங்க. அப்ப போய் நான் எதிர்த்து பேசி எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது இல்லையா, அதனாலதான் அப்படின்னு நிறுத்தினாரு. தன் கணவனை கோபமா தள்ளிவிட்டா விஜயா. இப்படி சொல்லி சொல்லி எவ்வளவு வருஷம் கோழையாவே வாழ போறீங்க? நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து சொல்றேன், உங்க அப்பா அம்மா அண்ணா கிட்ட பேசி நம்ம சொத்தையாவது பிரிச்சு வாங்குங்கன்னு. ஆனா அதையும் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. நமக்குன்னு வாரிசுகளே இல்ல, நமக்கு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயம் தெரிஞ்சப்போ நான் தலைப்பார அடிச்சுக்கிட்டேன், நம்ம அநாத ஆசிரமத்தில இருந்தே ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு. நீங்க அதுவும் கேட்கல. உங்க அண்ணன் பையனை வாங்கி என்கிட்ட அப்ப கொடுத்தீங்க. இந்த கையால அருணை எவ்வளவு அன்பா ஆசையா பாசமா வளர்த்தேன். அதுவும் எதுக்காக? அவனோட சொத்தும் நமக்கு வரணும்னு தானே. அவனுடைய அம்மாவுக்கு கூட அந்த அளவுக்கு அவன் மேல பாசம் இருக்காது. ஆனா நான் அவனை மார்பிளையும் தோல்லையும் போட்டு அவனை தாலாட்டி சீராட்டி வளர்த்தேன். அவனை என் கூட வச்சுட்டு மொத்த சொத்தையும் அடையணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவனையும் எழுந்து அவனை கொன்னவனையும் நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல அவ வாரிசு வேற. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு எவ்வளவு ஆத்திரமும் கோபமும் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கத்தினா விஜயா. தன்னோட மனைவி சத்தமிடுறத கண்ட சிங்கவர்மன், ஏய் விஜயா, மெதுவா பேசுடி, ஏன் இப்படி கத்தி ஊற குற்ற? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லார் காதலையும் விழணுமா? அமைதியாரு விஜயா, அபிநயாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னாரு. சும்மா இதைவே எத்தனை நாளா சொல்லுவீங்க? சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர நீங்க ஒன்னும் செய்யறதில்ல. அவ வேலைக்காரியா வந்தப்பவே அவளை ஏதாவது பண்ணிருக்கணும்னு அப்பவே சொன்னேன். அப்பெல்லாம் முடியாம இப்ப வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டா. இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை இப்போ அவளுக்கும் இந்த வீட்டுல இருக்கு. ஆதித்யன் பேசுனதெல்லாம் நீங்க இப்ப கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இனி அவளை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பெருமூச்சு விட்டவ இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இப்பவாவது நான் சொல்றத கேளுங்க. எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. போங்க, போய் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, உங்க அண்ணா கிட்ட பேசுங்க, நம்ம தனியா போயிடலாம், நம்ம சொத்தை பிரிச்சு வாங்குங்க, போங்க அப்படின்னு கத்திட்டே இருந்தா. ஆனா சிங்கவர்மனோ மனைவியோட பேச்ச காதலியே வாங்காம அறையில குடுக்கும் நெடுக்குமா யோசிச்சுட்டே நடந்துட்டு இருந்தாரு. தன்னோட மனைவி சொன்னது மாதிரி சொத்தை பிரிச்சு வாங்கறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. இது பரம்பரை சொத்து. தன்னோட அப்பாவுக்கு அப்புறம் இந்த குடும்ப வாரிசுகளுக்கு தான் இந்த சொத்து சொந்தம் அப்படின்னாலும் அப்பா இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்க சம்மதிக்கவே மாட்டாரு. அதனாலதான் தன்னோட பொண்ணு ரஞ்சனாவுக்கும் வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து ராஜவர்மனை கல்யாணம் பண்ணி வச்சு அவரையும் வீட்டோடயே வச்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன்கிட்ட போய் தன்னோட சொத்தை கேட்டா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். தான் எவ்வளவு வருஷம் நடிச்ச நடிப்பெல்லாம் வேஸ்டா போயிடும். மேலும் இந்த சொத்து பிரியவும் கூடாது. அதே சமயத்துல தனக்கு முழுவதும் அப்படியே இந்த சொத்து வரணும்னு ஆரம்பத்திலிருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு சிங்கவர்மன். ஆனா ஆரம்பத்திலிருந்து தன் அண்ணன் வீரவர்மன் தான் இந்த குடும்பத்தை ஆலமரமா தாங்கிட்டு இருந்திருக்காரு. அவரை வீழ்த்த தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னு நினைச்சாரு. ஆனா அவருக்கு வாரிசும் கிடைக்கல. அதனாலதான் தன்னோட அண்ணன் பையனை ரத்தமான அருணையே மகனா ஏத்துக்கிட்டு வளர்த்தினாரு. அருண்வர்மன் தன் தாய் தந்தை சொல்றத கூட கேட்க மாட்டான்.
அருண்வர்மனுக்கு சித்தி சித்தப்பா மேலதான் ரொம்ப பாசம். அப்படிதான் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து வளர்த்துனாங்க. விஜயாவுக்கு அருண் திருமண வயசு வர வர பயம்தான் ஜாஸ்தியாச்சு. எங்க அவன் மறுபடியும் அம்மா அப்பா கிட்ட போயிடுவானோன்னு நினைச்சு பயப்பட்டா. அதனாலேயே விஜயாவோட அண்ணன் மகள் மல்லிகாவை அருணுக்கு பேசி முடிச்சிடணும்னு 2 பேரும் மனசுல திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அருண் திடீர்னு அபிநயாவை காதலிக்கிறதா வந்து ஒரு நாள் அவங்க கிட்ட சொன்னான். அப்பவே அவங்களுடைய தலையில இடி விழுந்தது மாதிரி ஆச்சு. ஆனாலும் அவங்களுக்கு அப்போ வேற வழி தெரியாம அப்போதைக்கு அருணை சமாளிக்க கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. சிங்கவர்மனும் விஜயாவும் அப்படி அவன்கிட்ட நடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா காலம் செல்ல செல்ல நடந்த விஷயத்த நினைச்சு சிங்கவர்மன் கொஞ்சம் பயந்துதான் போனாரு. அருண் தான் சொல்றத கேட்காம நடந்துட்டு இருந்தான். அதனாலதான் அவன் விஷயத்துல ஒரு பெரிய தவறையும் அவர் அப்ப பண்ணிட்டாரு. தன் விஷயம் எல்லாம் வெளியில வந்தா என்ன ஆகும்னு பயம் இப்போ அவர் வாட்டி வதச்சிட்டு இருந்தது. இந்த சமயத்துல போய் தன்னோட மனைவி சொன்னது மாதிரி சொத்தை கேட்டாலும் தனியா போனாலும் இந்த வீட்டுல அதுக்கப்புறம் போடுற நடிப்பெல்லாம் எல்லாமே பாழாயிடும். தான் மீது சந்தேகம் வரக்கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல அதிக பணத்தை சுருட்டி வேற வச்சிருக்காரு. ஆதித்யன் அருண் மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். மேலும் இந்த குடும்பத்தை பிரிக்க யார் ஒப்புக்கிட்டாலும் முக்கியமா ஆதித்யன் ஒப்புக்கவே மாட்டான். இப்படி பல விஷயங்களை நினைச்சு குழம்பி போனாரு. இப்போதைக்கு பொறுமையா எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறத தவிர அவருக்கு வேற வழியே இல்லை. அதனால தன்னோட மனைவிய சமாதானம் பண்ணாரு. ஆனா விஜயாவோ அவர்கிட்ட கோச்சிட்டு இனி தன்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில போனான். விஜயா மேகனா அடுத்த நாள் சாயங்காலம் அம்சவல்லி சொன்ன அந்த கோயிலுக்கு போய் அவளை பார்த்தா. இதுவரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டதே இல்லை. எல்லாமே அலைபேசியில மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஆனாலும் கோயிலுக்கு போன மேகனாவுக்கு அம்சவல்லியை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இல்லை. நல்ல பெருத்த உடம்பு, நெத்தியில பெரிய குங்குமம், வாயில வெத்தலை பாக்கு வேற. அவ பக்கத்துல ஒருத்தனோ ஒருத்தியோ கோவில் படிக்கட்டுல உட்கார்ந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அவளை பார்த்தபடியே வந்தா மேகனா. மேகனாவை பார்த்த அம்சவல்லி, மேகனாவா அப்படின்னு தயங்கினபடி கூப்பிட்டு மெதுவா எழுந்து நிற்க, ஆமா நீ அம்சவல்லி தானே, வா அந்த குளக்கரை படிக்கட்டுல போய் நம்ம பேசலாம், அங்கதான் ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு அந்த பக்கம் போனான். ஆமா உங்க பேர் தான் மேகனாவா அப்படின்னு கேட்ட அம்சவல்லி. ஆமா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீதானே அபிநயா இருந்த வீட்டை சொல்லி இந்த திட்டத்தையும் கொடுத்த, அது நீதானே அப்படின்னு கேட்டா அம்சவல்லி. ஆமா, அதுக்கு இப்போ என்ன? அதுக்கு தான் உனக்கு வேண்டிய பணம் அனுப்பிட்டேனே, அப்புறம் என்ன அப்படின்னு தோலை குலுக்கினான். அதை கண்ட அம்சவல்லி கொஞ்சம் கடுப்பானா. ஆமா ஆமா, அந்த கொசுறு பணத்தை வச்சு நான் என்ன கோட்டையை கட்ட முடியும்? அப்ப எனக்கு தேவையா இருந்தது அந்த புள்ள அபிநயா. கடைசியில அந்த பொண்ணு நீங்க பண்ண குளறுபடியால ஜெயிலுக்கு போனதுதான் மிச்சம் அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி சொன்னான். ஷோ, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதுக்கு துக்கம் அனுசரிக்க இப்ப நான் உன்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னவள அப்புறம் வேற எதுக்கு என்ன கூப்பிட்டாலாம் அப்படின்னு மனசுல நினைச்சவ. அதாங்க நானும் சொல்றேன், நீங்க சொன்னபடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேனே, இப்ப எதுக்காக மறுபடியும் என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டா. அதே மாதிரி இப்போ இன்னொரு வேலையும் நீ செய்யணும் அப்படின்னா மேகனா. அதே மாதிரியா? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டவ கிட்ட. ஆமா, அந்த அபிநயாவோட மாமா இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா. எனக்கு தெரியாதுங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களேன்னு ஒரு தடவை தேடி கண்டுபிடிச்சு நம்ம திட்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா. கண்டுபிடி அம்சவல்லி, உனக்கு அன்னைக்கு கொடுத்த பணத்தை விட இன்னைக்கு நான் அதிகமாக கொடுக்குறேன். அன்னைக்கு நீ என்ன செஞ்சியோ அதே தான் இப்பவும் செய்யணும், ஒரு சின்ன மாற்றத்தோட அப்படின்னு சொன்னவளை புரியாம பார்த்தா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அன்னைக்காவது அபிநயா தனியா இருந்தா, இன்னைக்கு தான் உங்க வீட்டு பொண்ணா உங்க வீட்டு மருமகளா இருக்காளே, அதுவும் ஆதித்யனுக்கு பொண்டாட்டியா. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டவளை ஆச்சரியமா பார்த்தா மேகனா. ஓ, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நான் ஆதித்யனுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா. என்னங்க நீங்க, அது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாமலையா இருக்கும்? உங்க வசதிக்கு உங்களால சின்ன விஷயம்லாம் பண்ண முடியும்னா என்னோட வசதிக்கும் என்னோட தகுதிக்கும் இதை கண்டுபிடிக்க முடியாதா என்று நக்கலோடு சிரிச்சா அம்சவல்லி. அவளை கொஞ்சம் ஆச்சரியத்தோட பார்த்த மேகனா, சரி சரி வந்த விஷயத்த பேசலாம். எனக்கு அபிநயாவோட வாழ்க்கையில மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும், முடியுமா என்று கேட்டாள்.
அம்சவல்லி 2 நிமிஷத்துக்கு மேல யோசிச்சா. அவ யோசிக்கிறத பார்த்த மேகனா, உனக்கு அன்னைக்கு பணத்தை கொடுத்ததை விட இன்னைக்கு 4 மடங்கு அதிகமா பணம் கொடுக்கறேன். எனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு திட்டத்தை முடிச்சு தரணும். பணம்னு சொன்னதும் உடனே அம்சவல்லி, சரி, ஆனா எனக்கு இப்போ அட்வான்ஸ் பணம் வேணும் அப்படின்னு கேட்ட மறு வினாடியே மேகனா கையோடு கொண்டு வந்திருந்த பண பொட்டலத்தை எடுத்து அவகிட்ட நீட்டினா. அதை வாங்கிட்ட அம்சவல்லி பல்ல இழிச்சுக்கிட்டு, மேகனா சொன்ன திட்டத்தை கேட்டுட்டு நீங்க சொன்னதை 2 நாள்ல முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பினா. அம்சவல்லி அப்படி போகும்போது பழைய நினைவுகள்ல மூழ்கினா. இதே மாதிரிதான் 3 வருஷத்துக்கு முன்னாடியும் அவள் அலைபேசியில கூப்பிட்டு ஒரு திட்டத்தை சொன்னா. திரும்பி வீட்டுக்கு வர வழியெல்லாம் அம்சவல்லி அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தியே நினைச்சிட்டு வந்தா. அன்னைக்கு ஆதித்யன் தன்னை மிரட்டி அபிநயாவை அவன் கூட கூட்டிட்டு போனதும் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அபிநயாவை எத்தனையோ ஆண்கள் அப்போ கேட்டிருந்தாங்க. அவளுக்கு அவ்வளோ டிமாண்டு. அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன பதில் சொல்றதுன்ற பயம் வேற அவளுக்கு. மேலும் அவளால் தன்னோட வருமானமே கெட்டு போயிடுச்சுங்கிற கோபம், நஷ்டம் வேற. இரண்டும் சேர்ந்து அவளை படாத பாடுபடுத்திட்டு இருந்தது. ஆனாலும் ஆதித்யனை எதிர்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம விழிச்சா. அப்பதான் அவளுக்கு அலைபேசியில மேகனா கூப்பிட்டு இருந்தா. ஹலோ, யாரு அப்படின்னு அம்சவல்லி கேட்க, ஹலோ, என் பேரு மேகனா. உன்கிட்ட தானே அபிநயா இருந்தா? அவளை வச்சு தானே உன் பிழப்பு ஓடணும். அப்படிப்பட்டவளை உன்னால பத்திரமா பாத்துக்க முடியாதா? இப்படித்தான் நல்ல குடும்பத்து மேல அந்த நாகப்பாம்பை ஏவி விடுவியா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு கேட்டு திட்டினா. அதுல கோவப்பட்ட அம்சவல்லி, ஹலோ மேடம், நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு முதல்ல பேசுங்க. உங்க வீட்டு ஆம்பளைங்க தான் இங்க வராங்க, நாங்க யாரும் உங்க வீட்டுக்கு வர்றதில்ல அப்படின்னு கோவத்துல கத்தினா. அம்சவல்லி கத்துனதும் அந்த பக்கம் அமைதியானா மேகனா. சரி சரி விடு, தப்பு யார் பக்கம் இருந்தாலும் இப்போ தப்பு நடந்து போச்சே, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆமா, இப்போ உனக்கு அபிநயா வேணுமா வேண்டாமா என்று கேட்டாள். அந்த வார்த்தையில அம்சவல்லியோட கோபம் அப்படியே அடங்கி போச்சு. ஐயோ, என்ன இப்படி கேக்குறீங்க? எனக்கு அந்த பொண்ணு வேணும். அந்த பொண்ணு இல்லாம என்னால தொழில் பண்ணவே முடியாது. இப்போ எல்லா ஆம்பளைகளும் அவளைத்தான் கேக்குறாங்க என்றாள். அப்படின்னா நான் சொல்றத செய். அபிநயா இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ வீட்டுக்கு நான் சொல்லும் போது உன்னோட ஆளை ஒருத்தனை அனுப்பிவிடு. அதுவும் அவன் வந்தா அபிநயா அவ வீட்டு கதவு திறந்து உள்ள விடுறவனா அவளுக்கு பழக்கப்பட்ட ஆம்பளையா இருக்கணும். அதை மட்டும் பார்த்து செய், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றாள். நான் அப்படி செஞ்சா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டவகிட்ட, முட்டாள் மாதிரி பேசாத அம்சவல்லி. உனக்கு அந்த அபிநயா வேணும்னா நான் சொல்றத செய். இதுக்கு உனக்கு தேவையான பணத்தையும் நான் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வச்சா. அம்சவல்லிக்கு எப்படியாவது அபிநயா தாங்கிட்ட வரணுங்கிற ஆசை இருந்தது. அதனால அவ சொன்னது மாதிரி ஏதேனும் ஒரு ஆளை அனுப்பி வைக்கவும் அவளுக்கு விருப்பம் இல்லை. யார் அனுப்பலாம், அதுவும் அபிநயாவுக்கு பழக்கப்பட்டவன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்பதான் அவளுக்கு திடீர்னு அபிநயாவோட மாமா நினைவு வந்துச்சு. அந்த நாய் இப்போ எங்க இருக்கானோ அப்படின்னு நினைச்சவ தன்னோட கைத்தறி நடராஜனை கூப்பிட்டா. டேய் நட்டு, நட்டு இங்க வாடா அப்படின்னு சொன்னவகிட்ட, என்ன விஷயம்க்கா சொல்லுங்க சீக்கிரம், நானே அபிநயா போயிட்டான்ற வருத்தத்துல இருக்கேன். நீங்க வேற என்னக்கா இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு டார்ச்சர் பண்றீங்க, பேசாம போய் தூங்குக்கா என்றான். ஏய் நட்டு, புரியாம பேசாதடா. அந்த அபிநயாவை இங்க வரவழைக்கிறதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நான் சொல்றத செய் அப்படின்னு சொன்னவ, நீ போய் அபிநயாவோட மாமா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடி. அவனை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வா, போ சீக்கிரம் போடா அப்படின்னு அவளை விரட்டி விட்டான். அவனும் 2 நாட்கள்ல அபிநயாவை மாமாவை கூட்டு வந்து வச்சான். அவன்கிட்ட தன்னோட திட்டத்தை பத்தி சொன்னதும் அவனும், நான் போனா அபிநயா என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டா, கதவை திறக்கவே மாட்டா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உள்ள போக முடியும் அப்படின்னு கேட்டான். அவன் சொல்றதும் சரியாதான் பட்டுச்சு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு கைகளை பிசிச்சுக்கிட்டு நின்று இருந்தா அம்சவல்லி. அதை பார்த்த அந்த மாமன், என்கிட்ட ஒரு கைவசம் ஒரு ஆள் இருக்கான். நான் இங்கிருந்து போனப்போ எதேச்சியா அவன் என்கிட்ட மாட்டினான். அவன் போனா அபிநயா கண்டிப்பா அவ வீட்டு கதவை திறப்பா. அவன் கூட நல்லபடியாவும் பேசுவா. அவனை வேணா அனுப்பலாமா என்று கேட்டான். அம்சவல்லி புரியாம விழிச்சு பார்த்தான். யார் அவன் அப்படின்னு கேட்டவகிட்ட, அதெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டேன். எப்படியோ உனக்கு அங்க வேலை நடந்தா சரிதானே, ஆனா எனக்கு இதுல கொஞ்சம் பணம் அதிகமா வேணுமே, அப்பதான் நான் இந்த வேலையில இறங்குவேன் என்றான். அட பைத்தியக்காரா, பணம் தானே உனக்கு வேணும், அதை வாங்கிக்கோ. யார் அவன், அதை மட்டும் சொல்லு, அவன்கிட்ட நான் டைரக்டாவே பேசுறேன் என்றாள். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நீ,
நீ சொல்றத பார்த்தா அவன் எனக்கு எதிர்காலத்துல நிறைய இடங்கள்ல பயன்படுவான் போல இருக்கு. அவனை உன்கிட்ட முழுசா கொடுத்துட்டு நான் என்ன பண்றது என்று நக்கலாக சிரிச்சான். அதை கேட்ட அம்சவல்லி தலையில அடிச்சுக்கிட்டா. சரிதான், என்னமோ பண்ணித்தோல. எனக்கு தெரிஞ்சவங்க அபிநயா வீட்டுக்கு எப்ப ஆள் அனுப்பலான்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்ப நீ அவனை அங்க அனுப்பினா போதும் என்றாள். அப்படித்தான் அன்னைக்கு அபிநயாவோட மாமா யாரோ ஒருவனை அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சா. அது யாருன்னு இப்ப வரைக்கும் அம்சவல்லிக்கு கூட தெரியாது. இப்பவுமே அதே மாதிரி ஒரு திட்டத்தை சொல்றா மேகனா. இப்பவும் வேற வழி இல்ல, அபிநயாவோட மாமாவை தான் தேடி கண்டுபிடிக்கணும் என்று நினைச்சவள் நட்டுக்கிட்ட அவன் எங்க இருக்கான்னு கேட்டு விசாரிச்சு கூப்பிட்டு வரும்படி சொன்னான். ஆதித்யனுக்கு அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்தவது யாருன்னு ரொம்ப குழப்பமா இருந்தது. அது அபிநயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கும்னு நினைச்சான். அதை பத்தி ஒரு நாள் அவன்கிட்ட கேட்கவும் செஞ்சான். அப்பதான் ஒரு நாள் குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு ஆற அமர தலை குளிச்சு தன்னோட நீளமான கூந்தல ஜன்னல் ஓரத்துல நின்று காய வச்சுக்கிட்டு இருந்தா அபிநயா. அப்பதான் தன்னோட அலுவலகத்திலிருந்து வந்திருந்தான் ஆதித்யன். மாலை மயங்கும் நேரம். ஜன்னல் ஓரத்துல ஒரு அழகு தேவதையா நின்னுக்கிட்டு தன்னோட கருங்கூந்தல படர விட்டபடி தனது பிஞ்சு கரங்களால அந்த முடிய கோதிட்டு இருந்தா அபிநயா. அதை ரசிச்சவாறே பக்கத்துல வந்து நின்னான். அவன் வந்ததை அவ கவனிக்கவே இல்லை. அந்த அறையில எல்லா ஃபேன்களையும் போட்டபடி இருந்ததுனால அவளுடைய புடவை முந்தானை காத்துல ஆடிட்டு இருந்தது. அது அவன் கைக்குள்ளேயும் சிக்கிச்சு. அதை ஆர்வத்தோட பிடிச்சுக்கிட்டான் ஆதித்யன். அவளுடைய பின்னழக ரசிச்சபடி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு அபிநயாவுக்கு ஏதோ ஒன்று தோண சட்டுன்னு திரும்பி பார்த்தா. அங்க தன்னோட கணவன் காதல் பார்வையோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு முகம் சிவந்து போச்சு. தலை குனிஞ்சவாறு அறையை விட்டு வேகமா வெளியில போக முயற்சி பண்ணவளை பிடிச்சு நிறுத்தினான் ஆதித்யன். அவளுடைய கன்னத்துல தன்னோட கைகளால தடை விட்டு காதுகளை மெல்ல நீவி விட்டான். அவன் தொட்டதுல முகமெல்லாம் சூடாச்சு அவளுக்கு. அந்த சூட்டை உணர்ந்த ஆதித்யன், அப்பப்பா எவ்வளவு அழகா இருக்கா, தான் தொட்டதும் இவ கண்ணமே எப்படி சுடுதே, இப்போ அவளுடைய உடம்பு நான் தொட்டா எவ்வளவு குதிக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தான் ஆதித்யன். அவனுக்கும் அவனுடைய ஆண்மை விழிச்சிட்டு இருந்தது. அவளை அப்படியே தூக்கிட்டு போய் படுக்கையில படுக்க வச்சான். கூந்தல படுக்கை முழுவதும் பரவி இருக்க அவளோ தன்னோட கணவனோட கைகளை திக்கு முக்கி ஆடி போட்டு இருந்தா. ஆதித்யனுடைய விரல் அவளுடைய நெற்றி, மூக்கு, உதடு, கழுத்து என இறங்கிட்டே இருந்தது. ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாத அபிநயா அவனுடைய கைகளை அழுத்தமா பிடிச்சா. அந்த கைகளை திரும்ப அழுத்தமா பிடிச்சு தன்னோட உதடுகளை பதிச்சுக்கிட்டான் ஆதித்யன். பிறகு மெல்ல அவ காதறுகளை குனிஞ்சவன், அபிநயா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நான் இல்லாதப்போ உன்கிட்ட வந்தது யாரு, இப்பவாவது சொல்ல அப்படின்னு ரகசியமா அவ காதுகள்ல முணுமுணுக்க நெருப்பு பந்து பட்டது போல துடிச்சு போனா அபிநயா. ஆக இவன் தன்னை நெருங்கி வந்தது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைச்சவன் அவனை பிடிச்சு தள்ளிவிட பார்த்தா. ஆனா அவனும் அழுத்தமா அவ மேல படிச்சு அவளுடைய 2 கைகளையும் அவ தலை மேல கொண்டு போய் ஒரு கையால அவளை அழுத்தி பிடிச்சான். மறு கையால அவளுடைய உதடுகளை இறுக்கமா பிடிச்சு திருகினவன், நீ எந்த உண்மையும் அன்னைக்கும் கோர்ட்ல சொல்லல, இப்போ என்கிட்டையும் சொல்லல, அதனாலதான் உனக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்பவும் நான் உன்னை நம்பணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்டி. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கேட்கிறேன். அருணோட சாவல எவ்வளவு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அத்தனைக்கும் மூல காரணம் நீயா இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டாத கடவுளே இல்லடி. அதனாலதான் உன்கிட்ட இந்த கேள்விய இப்போ அடிக்கடி கேட்கிறேன். நீ உண்மைய மறைக்க மறைக்க உன் மேலதான் தப்பு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும் அப்படின்னு கடுமையா பேசினவன் அவளுடைய மென்மையான இதழ்கள்ல தன்னோட அழுத்தமான முத்தத்தை பதிச்சான். அவள் எவ்வளவு மறுத்தும் துடிச்சும் அவன் விடவே இல்லை. ஆசையா முத்தம் கொடுக்கலான்னு தான் வந்தான். ஆனா அவளுடைய அழகும் அதுக்கப்புறம் அவள் உண்மையை மறைச்சதும் அவனுக்கு கோபத்தையும் காமத்தையும் ஒன்னா ஏற்றிவிட அவளுடைய உதடுகள்ல முடிஞ்ச அளவு காயத்தை பண்ணிட்டு அவள் மேல இருந்து எழுந்தான். அவ வலி தாங்க முடியாம தன்னோட உதடுகளை தொட்டு பார்க்கவும் அங்க ரத்தம் கசிஞ்சிட்டு இருந்தது. இந்த அளவா அவன் கடிச்சிருக்கான்னு நினைச்சு ஆதித்யனை நிமிர்ந்து பார்த்தா. ஆனா அவனும் அந்த அறையிலேயே அப்போ இல்ல. கோபமா வெளியில போயிட்டான். அவன் தொட்ட இடமெல்லாம் வலிக்க, அதை விட அவன் பேசின வார்த்தைகள் வலிக்க துடிச்சு போனா அபிநயா.